தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுபவமும் தேவனுடைய வசனமும் என்கிறதான தலைப்பின் கீழாக உங்கள் மத்தியிலே சில காரியங்களை பேசும்படியாக நான் முன் வந்திருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிந்த சில வசனங்களை வேதத்தில் வாசித்து அதனுடைய வெளிப்பாடுகளை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்த சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில வசனத்தின் மூலியமாக உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 119:71 வசனத்துல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அன்பை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டு கடந்து போயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் மனிதர்களை நம்பி பலவிதமான ஏமாற்றங்களை அடைந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். இரண்டாவதாக, யாரெல்லாம் சில மனிதர்களை ஏமாத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் கிடைக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல நிறைய நபர்கள் நல்ல நல்ல விஷயங்களை போதிச்சிருக்கிறாங்க. ஆனா அப்பொழுதெல்லாம் நம்ம உணர்வு அடைஞ்சிருக்கிறோமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில பாதிப்பு என்கிறதான ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நமக்கு புரிய வருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில தவறுகளை செய்து அது நிமித்தமாக சில பாதிப்புகளை நீங்கள் அனுபவித்து கொண்டிருப்பீர்களானால், இந்த காணொளி பார்க்கிற உங்களை ஆவியானவர் தெளிவுபடுத்தும்படியாக விரும்புகிறார். நீங்க குற்ற மனசாட்சியோடு கூட வாழணும் அப்படின்னு தேவனுடைய சித்தம் இல்லை. அதிலிருந்து நீங்க வெளியே வந்து தேவனுக்காக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தொடர்ந்து என்னுடைய காணொளியை பாருங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.